ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த குழம்போட பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது ரெசிபியில் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சூப்பரான இந்த குழம்பு ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா வறுத்தரைச்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாட்டு பிஞ்சு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கிடச்சிது எனக்கு இன்றைக்கி. நீங்கள் பர்பிள் கலரு கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். எனக்கு வந்து இந்த பர்பிள் கலரை விட இந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால சரி இன்றைக்கி இதிலே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். காம்பு கொஞ்சம் நீளமாக இருந்துன்னு வைங்களேன், அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னால் வந்து நாலாக கீறி எல்லா கத்திரிக்காயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி புழு எதுவும் இருந்ததான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் இந்த டைம்லேயே நீங்கள் ஊற போட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நல்லெண்ணெய் தான் நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கத்திரிக்காயை இது மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் வதக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த டைம்லேயே இந்த கத்திரிக்காய் வந்து 50% அளவுக்கு வந்து நல்லா குக் ஆயிரும் சாஃப்டாக. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கின பிறகு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதே ஆயிலில் தான் நம்ம குழம்பு வைக்கணும். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு உங்களுக்கு வெள்ளைப்பூடு வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைப்பூடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு பொரிஞ்சதும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம், இல்லை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் இன்றைக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருந்தோம், எந்த எண்ணெயுமே காண பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் அவ்வளோ அந்த இது வந்து உறிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இது ஒரு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதாண்டி நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். வறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த நிலக்கடலை பருப்பு வந்து நல்லா அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும். இது கூடவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதெல்லாம் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்ப பார்க்கலாம். குழம்புல உள்ள எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா சூப்பராக மசாலா வந்து வெந்துருச்சு. இப்போ இது கூட வறுத்த மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மையாக அந்த பட்டு போல் அரைக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலே வந்துடும். இது வந்து அப்படியே இந்த குழம்புல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும் மக்களே, கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வந்து இல்லை எல்லாமே இந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு எல்லாமே இந்த பருப்பு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த குழம்பு வந்து நல்லா கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ அந்த புளி வந்து ஊற போட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா திக்கான கரைசலாக தான் இருக்கணும். இதை வந்து அப்படியே இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பெரிய தண்ணி குடிக்கிற டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 டம்ளர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணேன். மறுபடி பார்த்தாலும் குழம்பு வந்து நம்ம கட்டியாகவே தான் இருந்துச்சு. சரின்ட்டு மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இந்த குழம்பு நல்லா இருக்காது. கரெக்டான இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இது இருக்கணும். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் போல் பொடிச்ச வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடுங்க. இந்த வெல்லம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரதாண்டி வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மக்களே! நல்லா கட்டியான குழம்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் இது மாதிரி ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தகன்னு நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாய் மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.